வணக்கம் நண்பர்களே, ஆலய ஒளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பக்ரீத் திருநாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தியாகத்தின் அர்த்தம் சொல்லும் திருநாள் பக்ரீத். இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றுதான் பக்ரீத். இது தியாக திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுக்காக தனது மகனை தியாகம் செய்ய தயாரான நிகழ்வை நினைவுகூரும் நாள்தான் பக்ரீத். பக்ரீத் தினத்தில் முஸ்லிம்கள் காலை சிறப்பு தொழுகை நடத்தி பின்னர் ஏழை மக்களுடன் உணவு பகிர்ந்து கொள்கிறார்கள். குர்பானி என்பது பக்ரீத் பண்டிகையின் முக்கிய வழக்கம். அதாவது இறைவனுக்கான தியாகத்தின் அடையாளமாக ஆடு, ஒட்டகம் அல்லது மாடு பலியிடப்படுகிறது. பக்ரீத் தினத்தில் இறைச்சி 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது: குடும்பம், உறவினர்கள், ஏழை மக்கள். பக்ரீத் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லிம்களால் கொண்டாடப்படுகிறது பகிர்வு திருநாளாகும். புதிய ஆடைகள், வாசனை திரவியம், இனிப்புகள், குடும்ப சந்திப்பு இவை அனைத்தும் பக்ரீத் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகும். மஸ்ஜித் அல் ஹராம் அருகே நடைபெறும் ஹஜ் யாத்திரையுடன் பக்ரீத் பண்டிகைக்கு ஆழமான தொடர்பு உள்ளது. பக்ரீத் பண்டிகையை பற்றி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பிரியாணி, ஒட்டகம் தான் தெரியும். இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது ஒரு தியாக திருநாள். ஸோ அதை வெளிப்படுத்தும் மூலியமாக அதை கொண்டாடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.